கேபிஏடி பட்டர்ஃப்ளை நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி 1ல் ப்ராக்டிஸ் மோட், அதாவது கிராணி கேமில் கிராணி 1, அதாவது கிராணி மட்டும் இருக்குது. கிராணி 1ல் ப்ராக்டிஸ் மோட் விளாட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மியூசிக் வச்சு ஒரு வட்டம் நாங்கள் போட்டு டெலீட் பண்ணியிருந்தோம். மியூசிக் வச்சு போட்டால் சரியாக கேட்கலக்கா அப்படின்னீங்க. ஸோ அதனால் அதை டெலீட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு நியூவாக போட்டிருக்கோம். வேறு எதுவும் இல்லை. அதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இன்றைக்கி ப்ராக்டிஸ் மோடில் பார்க்க போகிறோம். வேறு எதுவும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருப்பேன். ஒரு இதில் இந்த கேம் தான் பார்ட் 1. நீங்கள் எவ்வளோ எங்கள் ஷார்ட்ஸுக்கு ஆக்டிவிட்டீஸ்க்கு அதுக்கெலாம் கொடுத்தீங்களோ லவ் அண்ட் சப்போர்ட், அதே மாதிரி இதுக்கு கேமிங்க்கும் கொடுங்க. வாங்க ஃபஸ்ட்டு வந்தாச்சு, நம்ம உள்ள என்ட்ரி ஆகும். என்னடா கலர் கோழி கொஞ்சம் அமைதியாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அதாவது நீங்கள் எதனாக்கா சொன்னீங்க எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டு, ஏன்னா கிராணி வந்துடுவா அப்படின்ட்டு. இல்லை, அது போன வீடியோவில் சொன்னேன்டாலும் சூப்பையிலே. ஏன்னா போன வீடியோவில் நம்ம மட்டும், அதாவது நம்ம கிராணியோட விளாண்டோம். இது ப்ராக்டிஸ் மோடு கைஸ். ப்ராக்டிஸ் மோடுனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன். அதாவது இல்லை, கிராணி வரமாட்டா, நம்ம மட்டும்தான் விளாடுவோம். இந்த கலர் கோழி மாதிரி நீங்களும் ஏமாந்துருக்காதீங்க. நம்ம ஒன்று ஒன்றா தேடுவோம். என்ன கிராணி என்ன பஞ்சத்தில் அடிபட்டாலா என்னன்னு தெரில கைஸ். காருக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்கா, நம்மளுக்கு தேவையானது வச்சுருக்காலாம் பாருங்களேன். சரி வாங்க அடுத்த ரூம் போய் பார்ப்போம். கலர் கோழி எனக்கு ஒரு பாட்டு பாடி நக்கல் அடிச்சுட்டே இருப்பல எல்லாரையும். அந்த ஒரு பாட்டு இருந்துச்சுல, அது பாடுறா. எது ஜனி? அந்த அக்கா 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 பாடுவேன் அதுவா? ஆமாடா, இந்த பாடுறேன் இது. என் அக்கா வந்துருங்கடா, வால்யூம் ஏற்றுக்கடா, டப்பாங் டப்பாங். என் அக்காடா. பார்த்தீங்களாங்க எவ்வளோ? ஐயோ என்ன ஒன்றும் இல்லை, லைட்டாக விழுந்துடும். அப்படியே போகலாம் வாங்க. இப்படி தாங்க கலர்கோழி வச்சு தான் எங்களுக்கு ஃபுல் பொழுதுமே போகும். சரி வாங்க, என்கிட்ட பேசிகிட்டே இருந்தால் பேசிகிட்டே தான் இருப்பான். ஏன் ஜனி லூஸ்? நான் நீ பேசுகிறேன், நீ தான் நீ பேசுகிறேன். சரி நான் தான் பேசினேன் விடு. கட்டிங் பிளேட் இருக்குது கேஸ். நான் வாங்க நம்ம போய் கீழே போய் விடுவோம். கீழே போய் அந்த இதை கட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த மாஸ்டர் கீ தேவை, பேட்லாக் கோடு தேவை, பேட்லாக் கீ தேவை. வாங்க அப்படியே போகிறோம். ஃபஸ்ட் கட் பண்ணி விட்டோம். நம்ம அதை போய் அங்கே கட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் இங்கே போய் என்ன இருக்குன்னு பார்த்துருக்குறோம். ஸ்பைடர் கீ, நம்மளுக்கு ஸ்பைரல் கீ தேவையே இல்லைங்க. வாங்க அடுத்து போவோம். ஒன்றுமே இல்லை. என்ன கலர் கோழி கிராணி என்ன பஞ்சத்தில் அடிபட்டாலாம் என்னாச்சு? கேட்ட கேட்டால் அந்த கிழமை எங்கே போனானே தெரியல. லூஞ்சு இன்னும் ஆளக்கானோம். ஆமாடா, இந்த பேலா கோடு இருக்குடா, அதுடா. வா வா போகலாம் வா. இந்த இது ஒன்று தேவைங்க, பேலாக் கோடு அப்படிங்கிறது ஒன்று தேவை. அதான் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கேட் எஸ்கேப். இல்லை கேட் எஸ்கேப் இருக்குது, வித் கார் எஸ்கேப் இருக்குது. ஃபஸ்ட்டு கேட் எஸ்கேப் பண்ணால் நெக்ஸ்ட்டு கார் எஸ்கேப். பார்ட் 2 வேணும்னா கமெண்டில் எல்லோரும் எஸ்ன்னு சொல்லுங்கள் கைஸ். நான் இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, நான் ஒரு கீ மட்டும் எனக்கு கிடச்சிருக்காது. அது என்ன கீன்னு சொல்லுங்கள். அது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து நாங்கள் ரேண்டமாக ஒரு ஆள் செலக்ட் பண்ணுறோம். ஓகே, அது பார்த்திங்கன்னா காரிக்கிட்ட இருக்குது. நீங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு போக போக இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். வாங்க போய் நான் இந்த வட்டம் ஸ்பைடர் கிட்ட போக வேண்டாம்னு நினச்சேன் கைஸ். ஏன்னா அது போய் வட்டம் அடி வாங்குறதுக்கு எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு நினச்சேன். சரி வேறு வழியே இல்லை, எங்கேயுமே ஒன்று கூட தெரில. உங்களை பார்த்துருக்கீங்களே, ஒன்று கூட தெரிலங்க. சரி வாங்க கட்டாயமாக போய் தான் ஆகணும். பார்ப்போம். என்னக்கா என்ன ஜெனி? போகிறேன் என்ன போக மாட்டேன் தானே என்னைய கூப்பிட்டு வந்தேன். இப்போ என்னன்னா போகிறேங்க. ஆமாண்டா கலர் கோழி, போக வேண்டிய நிலமை ஆகிப்போச்சு. கிராணி பஞ்சத்தில் அடிப்பட்டா வேறுன இவட்ட தான் போய் ஸ்பைடர்கிட்ட தான் போய் வாங்கணும். நம்ம கிராணியை கூட ஏதாவது செஞ்சிடலாம். இப்போ ஸ்பைடரை ஒன்றுமே செய்ய முடியல, ஏன்னே தெரில. சுருன்னு போயிட்டு வரோம். ஷார்ட் கன்றா ஏன்னா அந்த எடுத்துட்டேன். வா மேலே போய் ஃபஸ்ட்டு வந்துடுவோம். அதாவது இங்கேக்கும் காருக்கு இந்த கன்னை சேர்த்து வைக்கிறதுக்கும் 10 வாட்டி அலைய வேண்டியிருக்கு கைஸ். ஏன்னு எனக்கும் தெரில, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே உங்களை சொல்லிடணும்னு நினச்சேன். இந்த கேம் விளாண்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு. இது எங்கள் அக்கா ஃபோனு. அதனால்
நம்ம ரெகுலராக விளாட்றதுங்கிறது நான் வந்து ரெகுலராக விளாடுவேன். ஸோ அதனால் எல்லா கீயும் படக்குன்னு கிடச்சிரும். பட் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோவா எங்கள் அக்கா ஃபோன் லேண்டாக தான் கிடைக்கும். இப்போ புதுசாக வேறு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் கீஸ் கிடைக்கும். என்னால் முடிஞ்சால் மோஸ்ட்லி நான் அதை அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்துடுறேன், கேட் எஸ்கேப் பண்ணிடுறேன். என்னால் முடியலைன்னா சாரி, உங்களுக்கு பார்ட் 2, அதாவது கிராண்ட் 2ல் தாத்தாவும் கிராண்ட்பாவும் கிராண்ட்மாவும் இருப்பாங்க. அதில் முடிஞ்சால் நான் உங்களுக்கு பண்ணுறேன். பார்ட் 2 வேணும்னா எல்லோரும் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். ஓகே, என்னங்க ஒன்றுமே காணும். ஏடா கலர்கொல்லி அமைதியாக இருக்க? ஆமாம், நீ ஏதாவது சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு ஏன்னா நீங்கள் எதுங்க பேசிகிட்டு இருக்க வேஸ்ட்டுமே எதுக்கு அதனால தான் நான் கடை அமைதியாக இருக்கேன். இல்லை சும்மா தாண்டா சொல்லுவேன். சரி வாங்க, ஸ்பைடர் கீ கிடச்சிச்சுங்க, போமா வாங்க போய் திறந்து பார்ப்போம். கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கே, அப்படி வாங்க இருக்குது. குதிச்சே ஆகணுமா? அம்மாடி குதிச்சாச்சுங்க. வாங்க, இங்கே என்னமோ இருக்குது, வாங்க இன்னும் பார்ப்போம். சரி தேவையில்லை, சரி எதுக்கு எடுத்து இங்கே தூர போப்போம். வாங்க கீழே போமா. இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு கீழே போவோம். கீழே போயிட்டோம்னா வாங்க கீழே போவோம். போய் கலக்கொல்லி இப்படி கூடி பேருமா கலக்கொல்லி, இதான் நம்பர் 1 பேருமா கலக்கொல்லி. சொல்லிடுவேன் சரி, நீ சொல்லுவேன். போய்தான் அம்மாடி ஏன் அவள் நம்மளை வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கா செடி. வாஞ்சடி போயிடுவோம் செடி. ஐயோ நீ அமைதியாக இருறா கலர்கோழி. அவள் ஒன்றும் செய்ய ஐயோ பேக்கில் வரேன். அவள் ஒன்றும் செய்ய மாட்டா கலர்கோழி. இப்போ நீ இப்படி தைரியமானவளாக இருந்தால் நான் போயிடுவேன். நான் ரொம்ப சோம்பேறியாக இருக்கேன், நான் என்ன செய்வேன், பயமாகவும் இருக்குது. ஐயோ